குட் ஈவினிங்ப்பா. இன்னைக்கு நான் என்னோட ஸ்டூடெண்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் சில சில பேர் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றாங்க கெமிஸ்ட்ரி. ஜென்ரலாக கெமிஸ்ட்ரி இல்லை, மேக்ஸு ஃபிசிக்ஸ் எல்லாமே 11th வந்து கொஞ்சம் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் 10th வரைக்கும் படிச்சதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே சேஞ்ச் இருக்கும். இப்போ சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்ததுன்னா, இப்போ 9th-லேருந்து 10th போறீங்க அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். 8th-லேருந்து 9th போறீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஆனால் 10th-லேருந்து 11th என்டையர்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் இப்போதான் அப்ளிகபிளான கெமிஸ்ட்ரியோ சயின்ஸையோ, தட் இஸ் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி இதெல்லாம் அப்ளிகபிளா படிக்க போறீங்க. அதே மாதிரி மேக்ஸ் ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும். மேத்ஸ்லலாம் 100 எடுத்தவங்க இங்க வந்து பாஸ் ஆகுறதுக்கே கஷ்டப்படுவாங்க 11th. ஸோ இதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா 11th-னா இப்படிதான் இருக்கும், 11th 12th-னா கொஞ்சம் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். இப்ப புரிஞ்சுக்கிற ஸ்டேஜ்ல கஷ்டப்படாம ஏதோ இப்போதைக்கு ஒரு 35 எடுத்து பாஸ் ஆனா போதும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது செஞ்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா, நீங்க 12th முடிக்கிற வரைக்கும் இந்த கஷ்டம் தொடர்ந்து இருக்கும். பின்னாடி இது தெரியவே தெரியாது. இதை கத்துக்கிறதுக்கு உங்களால முடியவே முடியாது இந்த ஸ்டேஜை விட்டுட்டீங்கன்னா. இன்னொரு விஷயம், சில சினிமாக்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த ஸ்டேஜ்ல நல்லா, இந்த ஸ்டேஜ்ல படிச்சா அடுத்து நல்லா இருக்கலாம், அடுத்த ஸ்டேஜ்ல படிச்சா அடுத்து நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவாங்க. அது உண்மை கிடையாது. உண்மையிலேயே 11th and 12th ரொம்ப கரெக்டா, அதாவது எப்படி படிக்கணுமோ அப்படி படிச்சுட்டா 12th அப்புறம் படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஆக்சுவலா நீங்க 11th-லயே எப்படி புரிஞ்சுக்கிடணும், கிளாஸ் நடத்தும் போதே எப்படி புரிஞ்சுக்கிடணும், ஒரு இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டீச்சர்ஸே தேவையில்லை, நீங்களே உங்களுக்கு டீச்சரா மாறிடுவீங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வரல அப்படின்னா நீங்க எப்போ படிச்சாலும் இந்த சப்ஜெக்ட், இப்ப நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, நான் பாஸ் பண்ணிட்டேன், அரியர்லாம் எனக்கு கிடையாது, ஆனா நான் வந்து எனக்கு ஒண்ணுமே சரியில்லை, எனக்கு ஒண்ணுமே அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வரவே வராது. எப்போ அப்படின்னா 11th-ஓட பேசிக்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 6 மாசம் அந்த ஸ்ட்ரகிள்ல நீங்க சமாளிச்சுதான் ஆகணும். ஒரு சைக்கிள் ஓட்ட பழகுற மாதிரி. திடீர்னு ஒரு நாள் சைக்கிள் நல்லா ஓட்டிடுவோம், அது மாதிரி தான் திடீர்னு ஒரு நாள் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து கன்சிஸ்டன்சியா ட்ரைனிங் இருந்தா மட்டும்தான். அந்த ட்ரைனிங் இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் கிளாஸ்ல ஒருக்கா நடத்தினேன். இருந்தாலும் கிளாஸ்ல என்னோட பார்ட்டை உங்களால நிப்பாட்டி நிப்பாட்டி திருப்பி பார்க்க முடியாது இல்லையா, அதனால நான் இதை வீடியோவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்பெஷலி என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்பவே 11th புரிஞ்சுக்கிட முடியாம கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ல என்னன்னா ஐயூபிஎஸ்சி நாமன் கிளேச்சர் பண்றதா. இப்போ நாமன் கிளேச்சருக்கு ஒரு 25-30 ரூல்ஸை படிச்சு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், பைத்தியம் பிடிச்சிடும். அப்படி பண்ணாதீங்க. நாமன் கிளேச்சரை டைரக்டா செஞ்சு செஞ்சு பாருங்க. செஞ்சு செஞ்சு பார்த்தாதான் இது புரியும். இல்ல நான் எல்லா ரூல்ஸையும் கத்துக்கிடுவேன், ஒவ்வொரு ரூலா அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில ஐயூபிஎஸ்சிக்கு மட்டும் இல்ல, ஐசோமர்ஸுக்கு ஒரு 17 ரூல் இருக்கு, ஐயூபிஎஸ்சிக்கு ஒரு 25-26 ரூல் இருக்கும். இப்படியே வரிசையா இன்டர்மீடியட்டுக்கு ஒரு 5-6 ரூல் இருக்கு, ரெசனன்ஸ்க்கு ஒரு 5-6 ரூல் இருக்கு. இப்படியே எல்லா ரூலையும் நீங்க எப்போ மனப்பாடம் பண்றது, அவ்வளவுதான், முடிஞ்சு போயிரு, ஆயுசுக்கும் படிக்க முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ரூல்ஸ் எப்ப நல்லா மைண்ட்ல ஏறும்னா, நம்ம நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணதான் ஏறும். நீங்க மொதல் ரூல்ஸை படிச்சுட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா வராது. இந்த 11th பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்க இதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் மதிச்சு நான் சொல்றபடி கத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் பேர் வைக்க போறேன். தட் இஸ் ஐயூபிஎஸ்சி நாமன் கிளேச்சர் படி பேர் வைக்க போறேன். இப்ப பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் இதுல CH3 ட்வைஸ் பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிராக்கெட்டுக்கு கொடுத்துருக்கிற பக்கத்துல CHன்னு போட்டிருக்காங்கல்ல, அதுல 2 CH3யும் ஜாயின் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த CH3 கொடுத்துருக்காங்களே, இந்த CH3 இந்த C-ல தான் ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, CH2. அடுத்து CH பக்கத்துல பிராக்கெட்ல போட்டிருக்காங்க, அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த CH3 இந்த CHல தான் ஜாயிண்ட் ஆயிருக்கு. அடுத்து திருப்பி பிராக்கெட் போட்டிருக்காங்க இந்த CH பக்கத்துல, அப்படின்னா என்ன அர்த்தம், இதுல CH3 ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி ஸ்ட்ரைட் செயினை எடுத்து, அதாவது நீங்க இப்படி எழுதிட்டீங்க, காம்பவுண்ட் எழுதிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ஸ்ட்ரைட் செயினை செலக்ட் பண்றோம். இப்போ ஸ்ட்ரைட் செயினை செலக்ட் பண்ணியாச்சு. இந்த ஸ்ட்ரைட் செயின்ல பாருங்க, 1 2 3 4 5 6 6 கார்பன் இருக்கு. 6 கார்பன் இருந்தா அதுக்கு பேரு ஹெக்ஸ், அதாவது ரூட் வேர்டு ஹெக்ஸ். இதுல டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், ஆயிக் ஆசிட், ஆலு எதுவுமே கிடையாது இல்லையா. ஸோ இப்போ ஆயிக் ஆசிட், ஆலு இது ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா அந்த இடத்துல பென்டனாயிக் ஆசிட், பென்டனல், பென்டெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இதுல எதுவுமே இல்லை இல்லையா, அதனால இது வந்து ஏனோட முடியும். ஸோ இப்போ ஹெக்ஸ், 6 கார்பனை இண்டிகேட் பண்ற ரூட் வேர்டு ஹெக்ஸ், ஹெக்ஸேன், அவ்வளவுதான். இந்த ரூட் வேர்டு ஹெக்ஸேன், இதை முடிச்சிடணும். இந்த ரூட் வேர்டை இனிமே போய் இங்க ஒரு மெத்தில் குரூப் ஜாயிண்ட் ஆயிருக்கு, இங்க ஒரு மெத்தில் குரூப் ஜாயிண்ட் ஆயிருக்கு, இப்படி எல்லாம் போட்டு அந்த செயினை போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. அதை தான் முடிச்சு விட்டுட்டோம். என்ன பண்ணிருக்கோம், பேரண்ட் செயின் லாங் செயினை ஒன்று செலக்ட் பண்ணா, லாங் செயினை ஒன்று கண்டினியூஸ் செயின் எடுக்கணும்.
லாங் செயின் உடனேயும் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா செயின் இப்படி வச்சாலும் அது செயின் தான், செயின் இப்படி நேரம் வச்சாலும் அது செயின் தான். நீங்க என்ன நினைச்சுக்கிடுவீங்க, இப்படி நேரம் வச்சாதான் செயின், இப்படி வளைஞ்சிருந்தா செயின் இல்ல. இல்ல இல்ல, செயின் எப்படி இருந்தாலும் கண்டினியூட்டி இருக்கிற எல்லாமே செயின் தான். அப்போ நான் இங்க ஆக்சுவலா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாவே இருக்கு, இங்க அந்த குழப்பம் வராது. ஸோ இப்போ நான் ஒரு பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பேரண்ட் செயினை இதுக்கப்புறம் இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்கு, இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்கு, 1 2 3 இப்படி எண்ணக்கூடாது. பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணியாச்சு, இதுக்கு மேல அந்த பேரண்ட் செயினை பிச்சு 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 பேர் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அவ்வளவுதான். பேரண்ட் செயினுக்கு ஹெக்ஸ்ன்னு பேர் வச்சுட்டோம். ஏன்னா 6 கார்பனை இண்டிகேட் பண்ற மாதிரி ஹெக்ஸ் முடிச்சு விட்டுட்டோம். இதுக்கு மேல ஒன்றும் சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. அதை அதுல அதே மாதிரி டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டு, ஆல்கஹாலு, ஆசிட் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால இது ஏன் அப்படின்னு முடியும், ஏன். ஸோ ஹெக்ஸேன் தான் முடிய போகுது. ஆனா அந்த ஹெக்ஸேன்ல நம்ம பேர் வைக்காத 3 குரூப்ஸ் இருக்கு. அந்த 3மே அல்கைல் குரூப்ஸ், அதாவது மெத்தில் குரூப். இப்ப அல்கைல் குரூப்ஸ் எல்லாமே லீஸ்ட் ப்ரையர் குரூப். லீஸ்ட் ப்ரையர் குரூப் என்னங்கிறத மட்டும் சொல்றேன். மோஸ்ட் ப்ரையர் குரூப் இதை தவிர்த்து இருக்கிற எல்லாமே மோஸ்ட் ப்ரையர் குரூப். அல்கைல் குரூப் பொதுவா மெத்தில், எத்தில், ப்ரொப்பைல் இது எல்லாமே அல்கைல் குரூப்ஸ். இந்த அல்கைல் குரூப் லீஸ்ட் ப்ரையர் குரூப்ஸ். இதுக்கெல்லாம் நம்ம வந்து மினிமம் நம்பர் தான் வைக்கணும் அப்படிங்கிற ரூல் கிடையாது. செயினை எந்த பக்கம் இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அல்கைல் குரூப் லீஸ்ட் ப்ரையர் தான். அல்காக்சி குரூப் அதாவது ஈத்தர் குரூப், OCH3, OCH2CH3 இந்த மாதிரியான ஈத்தர் குரூப் லீஸ்ட் ப்ரையர் தான். NO2 குரூப் லீஸ்ட் ப்ரையர் தான். ஃப்ளூரின், குளோரின், புரோமின் லீஸ்ட் ப்ரையர் தான். ஸோ இது எல்லாமே லீஸ்ட் ப்ரையர் குரூப். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஆக்சுவலாக மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி நம்பர் கொடுக்கணும்னா எந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணால் மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நம்மளுக்கு மினிமம் நம்பர் கிடைக்குதுன்னு பார்க்கணும். பட் ஆனால் இங்கே மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் இல்லை, எல்லாமே லீஸ்ட் ப்ரையர் ஃபங்க்ஷனல் குரூப் தான். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 2 3 4 5 6 நம்பர் கொடுக்குறேன். இதுக்கு வேற ரூல் இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா 2, 4, 5 இந்த பொசிஷனில் தான் அல்கைல் குரூப்ஸ் அதாவது லீஸ்ட் ப்ரையர் குரூப்ஸ் ஜாயின்ட் ஆயிருக்கு. இந்த பக்கம் இருந்து நம்பர் பண்ணா இப்போ இங்கிட்ட இருந்து நம்பர் பண்றேன் 1 2 3 4 5 6. இப்போ இங்க இருந்து நம்பர் பண்ணா 2, 3, 5 அப்படிங்கிற பொசிஷன்ல எனக்கு மெத்தில் குரூப் ஜாயின்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தா 2 + 4 6 11 வருது. இது 2 + 3 5 10 தான் வருது. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, அதாவது லீஸ்ட் ப்ரையர் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா இதுக்கு தான் நம்பர் 1 கொடுக்கணும், அதுக்கு தான் நம்பர் 1 கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. செயின்ல 2 பக்கமும் நம்பர் போட்டு பார்க்கணும். அடிஷன் வந்து மினிமமா இருக்கணும், அதாவது பொசிஷனோட அடிஷன் வந்து மினிமமா இருக்கணும். இதுதான்ப்பா ரூல். இந்த ரூலுக்கு உட்காந்து ஸ்ட்ரைட் செயினை தேர்ந்தெடுங்க, ரூட் வேர்டு வைங்க, சஃபிக்ஸை சேருங்க, பிரான்ச் என்னன்னு பாருங்க, பிரான்ச்சுக்கு இப்படி நம்பர் கொடுங்க, பிரான்ச் அப்படி இருந்தா அப்படி நம்பர் கொடுங்க. இத்தனை 78 ரூல் எல்லாம் படிச்சுட்டு இருக்க கூடாது. இந்த இடத்துல ஒரே ஒன்று விஷயம் தான். இங்க இதை பொறுத்த வரைக்கும் பொசிஷன், அதாவது எல்லா பொசிஷனையும் ஆட் பண்ணா பொசிஷன் அடிஷன் ஷுட் பி மினிமம். பொசிஷன் அடிஷன் ஷுட் பி மினிமம். இவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் பொசிஷன் அடிஷன் ஷுட் பி மினிமம். லாங் செயினை தேர்ந்தெடுக்கிறீங்க, அங்கிட்ட இருந்து நம்பர் கொடுக்குறீங்க, இங்கிட்ட இருந்து நம்பர் கொடுக்குறீங்க. ஏன் 2 பக்கம் இருந்து நம்பர் கொடுத்து பார்க்கணும்? ஏன்னா இது லீஸ்ட் ப்ரையர் குரூப். எந்த பக்கம் பொசிஷன் அடிஷன் மினிமம் வருது அப்படிங்கறத செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க நம்பர் வைக்கணும். இப்ப இது வைக்க கூடாது, இந்த நம்பர் தான் வைக்கணும். அப்ப நான் கீழே வச்சிருக்கேன் இல்லையா, இந்த நம்பர் தான் கரெக்ட். இதுல பாத்தீங்கன்னா எந்தெந்த பொசிஷன்லாம் நம்ம மெத்தில் குரூப் ஜாயின்ட் ஆயிருக்கு எல்லாமே ஒரே குரூப் தான். அதுல 2, 3, 5 ட்ரை மெத்தில், 2, 3, 5 ட்ரை மெத்தில் ஹெக்சேன். அவ்வளவுதான். ஹெக்சேன்ங்கிறது ரூட் வேர்ட், இதுல நம்ம டச் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரிஃபிக்ஸ் 2, 3 ட்ரை மெத்தில். எப்பயுமே லீஸ்ட் ப்ரையர் குரூப்ஸ் எல்லாமே ப்ரிஃபிக்ஸ் தான். லீஸ்ட் ப்ரையர் குரூப் எல்லாமே ப்ரிஃபிக்ஸ் தான். மோஸ்ட் ப்ரையர் குரூப் சஃபிக்ஸ்ல தான் மேக்ஸிமம் வரும். இன்கேஸ் மோஸ்ட் ப்ரையர் குரூப்பே 2 இருந்துச்சு அப்படின்னா அதுல எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி அப்படிங்கிறத பார்த்து ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறத சஃபிக்ஸ்ல சேர்க்கணும். சரி, இப்ப அடுத்தது பாருங்க. இப்ப அடுத்த குரூப்புக்கு அடுத்ததுல பாருங்க, ஸ்ட்ரைட் செயின் அப்படியே பார்த்தாலே தெரியுது, இதான் ஸ்ட்ரைட் செயின். ஸ்ட்ரைட் செயின் பார்த்ததுக்கு அப்புறம் இதுல போய் இருக்கிற CH3 இங்க போய் இருக்கிற CH3 போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. அவ்வளவுதான், முடிஞ்சு ஸ்ட்ரைட் செயின். இது பியூட்டேன். பியூட்டேன்ங்கிறது முடிஞ்சு போச்சு. பியூட்டேன்ங்கிறது ஸ்ட்ரைட் செயின், ரூட் வேர்டு முடிஞ்சு போச்சு. இதுல 2 சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு, ரெண்டுமே லீஸ்ட் ப்ரையர். இப்ப நான் இங்க இருந்து நம்பர் கொடுத்தேன்னா 1 2 3 2, 3 வருது. இந்த பக்கம் இருந்து கொடுத்தா இங்க இருந்து நம்பர் கொடுத்தேன்னா 1 2 3, இங்கேயும் 2, 3 தான் வருது. ஆனா இப்ப எனக்கு என்னன்னா ஒரு டவுட் ஆகி போச்சு. என்னன்னா பொசிஷன் அடிஷன் மினிமமா இருக்கணும்னு சொன்னீங்க மேம். இப்ப இங்கிட்ட இருந்து பார்த்தாலும் 5 தான் வருது, இங்கிட்ட இருந்து பார்த்தாலும் 5 தான் வருது. அப்படின்னா நான் என்ன செய்ய? அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா அல்பபெட் ஆர்டர் பார்க்கணும். இந்த வேலை எதுவுமே மோஸ்ட் ப்ரையர் குரூப்க்கு தேவையில்லை. மோஸ்ட் ப்ரையர் குரூப் ஆட்டோமேட்டிக்கா மினிமம் பொசிஷனை வாங்கிட்டு போயிட்டே இருக்கும். இங்க மோஸ்ட் ப்ரையர் குரூப் இல்லை, எல்லாமே லீஸ்ட் ப்ரையர் குரூப்புங்கிறதுனால
பொசிஷன் அடிஷன் பார்க்குறோம், அப்பயும் சேமா இருக்கு அப்படிங்கிறப்ப அல்பபெட் ஆர்டர் பார்க்கணும். அப்படி அல்பபெட் ஆர்டர் பார்க்கும்போது புரோமினுக்கு செகண்ட் பொசிஷன் கொடுக்கணும் அல்பபெட் ஆர்டர்ல. ஏன்னா பி தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது, அதனால புரோமினுக்கு செகண்ட் பொசிஷன். ஸோ 2 புரோமோ 3 மெத்தில், 2 புரோமோ 3 மெத்தில் பியூட்டேன், 3 மெத்தில் பியூட்டேன். ஸ்பெல்லிங் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். 2 புரோமோ 3 மெத்தில் பியூட்டேன். நான் வேணா திருப்பி ஒரு கை எழுதுறேன். எதுக்கு எழுதி காமிச்சேன்னா மொதல் ரூட் வேர்டை வச்சுட்டு வைக்கணுங்கிறதுக்காண்டி எழுதி காமிச்சேன். 2 புரோமோ 3 மெத்தில் பியூட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க ஈத்தர், இதுவும் லீஸ்ட் ப்ரேயர் ஃபங்க்ஷனல் குரூப் தான். இப்ப நடுவுல ஒரு கட்டு விழுந்துருச்சு, எல்லாரும் என்ன செய்வாங்க தெரியுமா, இதான் ஸ்ட்ரைட் செயின் தேர்ந்தெடுப்பாங்க. கிடையாது, இது ஸ்ட்ரைட் செயினே கிடையாது. ஏன்னா நடுவுல கட்டு இருக்கு, கார்பன் கார்பன் கண்டினியூட்டி இருந்தாதான் அதற்கு பெயர் ஸ்ட்ரைட் செயின். இப்ப நம்மளுக்கு 2 விதமான ஸ்ட்ரைட் செயின் இருக்கு, ஒன்னு இது இல்லாட்டி இது. இதுல ஏதாவது ஒன்னு ஸ்ட்ரைட் செயினா எடுக்கணும். நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2 பக்கமும் ஒரே நம்பர் இருக்கிறதுனால இதை எடுத்துக்கிட்டேன். ஒரு கார்பன் மட்டும் இருக்கிற செயினுக்கு பேரு மீத்தேன். ஸோ மீத்தேன்ங்கிறது எப்பயும் போல வந்துருச்சு, ஆனா அதுல மீத்தாக்சிங்கிற குரூப் ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஸோ மீத்தாக்சி மீத்தேன். இதுல பொசிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஒரு கார்பன் தான் இருக்கு ரூட் வேர்டுலயே. ரூட் வேர்டுல மோர் தென் 1 கார்பன் இருந்தது அப்படின்னா நம்ம நம்பர் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுலயுமே சில இடங்கள்ல எந்த பக்கம் போட்டாலும் ஒரே மாதிரியான நம்பர் வருது அப்படிங்கிற இடத்துல நம்பர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் பை பிராக்டிஸ்ல தான் வரும். நான் சொன்ன இந்த 10-15 கத்துக்கிட்டு வராது, இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய கொஷின்ஸ் நான் கொடுப்பேன், கொடுக்குற கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், சளைக்காம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க வரி வரியா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. வெறும் கான்செப்டை கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டு கத்துக்க போறீங்க, அதுக்கப்புறம் படிக்கவே கூடாது. படிக்காதவங்களாலதான் இதுல நல்ல மார்க் எடுக்க முடியும். படிக்காதவங்க மீன்ஸ் என்னன்னா இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றவங்களாலதான். ஸோ பிராக்டிஸ் பண்ண பாருங்க, படிக்காதீங்க உட்காந்து. இதுக்கு மேல படிக்க வேண்டிய வயசும் இல்லை, படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. படிக்க வேண்டிய அவசியம் இல்லாத விஷயத்த போட்டு புக்கை 1 மணி நேரமா தொலைச்சு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா மூளை சோம்பேறியா தான் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த கேஸ்ல பாருங்க. இப்ப எனக்கு என்னன்னா இங்க பாருங்களேன், ஆல்டிஹைடு குரூப் OH குரூப் 2 குரூப்புமே மோஸ்ட் ப்ரேயர் ஃபங்க்ஷனல் குரூப்ல வருது. ஆல்டிஹைடு குரூப்பை இப்படி எழுதினாலும் ஒன்றுதான், அதே நேரத்துல CHO அப்படின்னு எழுதினாலும் ஒண்ணுதான். இப்ப இங்க இருக்கிற இந்த குரூப்புக்கு பேரு ஆல்டிஹைடு, இந்த குரூப் ஆல்கஹால். ரெண்டுமே மோஸ்ட் ப்ரேயர் தான், ஆனா அதுல CHOக்கு தான் ரியாக்டிவிட்டி ஜாஸ்தி. எதற்கு ரியாக்டிவிட்டி ஜாஸ்தியோ அதை தான் சஃபிக்ஸ்ல ஒட்டி வச்சிடணும். ஸோ இப்போ இதனுடைய ரூட் வேர்டு, இப்போ பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணிட்டேன், 4 கார்பன் இருக்கு. பியூட்டா அப்படிங்கிறது ரூட் வேர்டுன்னு எனக்கு தெரியும், ஆனா இதுல ஒரு கார்பன்ல இங்க பியூட்டேன் நான் எழுதலாமான்னு பார்த்தா எழுதக்கூடாது. ஏன்னா டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டு, COOH, CHO, C டபுள் பாண்டோ அந்த மாதிரி ஏதாவது வந்துருச்சுன்னா ஏன் கிடையாது சஃபிக்ஸ். இப்ப CHOவா இருந்தா அதனுடைய சஃபிக்ஸ் ஆல். ஏன் 2 ப்ரேயர் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தாலும் CHOவை தேர்ந்தெடுக்கிறோம், CHOக்கு தான் மோர் ரியாக்டிவிட்டி. மோர் ரியாக்டிவிட்டிக்கு மினிமம் பொசிஷன், இங்க அடிஷன் மினிமமா இருக்கணும், அல்பபெட் ஆர்டர் பார்க்க, அது இது நீ எந்த கவலையும் கிடையாது. மோஸ்ட் ப்ரேயர் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா, அதுக்கு மினிமம் நம்பர் கிடைக்கணும், அவ்வளவுதான் நம்மளுக்கு வேலை. ஸோ மோஸ்ட் ப்ரேயர் ஃபங்க்ஷனல் குரூப் CHO. அப்போ நான் 1 2 3 4. இப்போ பேரண்ட் செயின்ல 4 கார்பன் இருக்கா, இதற்கு பேரு பியூட்டனல், ஏஎல். ஏன் பியூட்டேன்னு போடல, ஏன்னா வெறும் சிங்கிள் பாண்ட், வேற எதுவுமே இல்லை ஃபங்க்ஷனல் குரூப் இல்லைன்னா தான் அந்த இடத்துல தான் நீங்க ANE போடணும். இதனுடைய சஃபிக்ஸ் CHO ஒரு கார்பன் ஆல்டிஹைடா மாறும் பட்சத்தில் அதனுடைய பெயர் ஆல். ஸோ இது பியூட்டனல், ஏஎல். பியூட்டனல் போட்டாச்சு, பியூட்டனல் முடிஞ்சு போச்சு. அதுல ஒரு OH குரூப் செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. இப்ப OH குரூப் எப்பயுமே சஃபிக்ஸ்ல வந்துச்சுன்னா ஓல், ஆனா சஃபிக்ஸ்ல ஆல்ரெடி ஒரு குரூப் ஆக்குபை பண்ணி நிக்குது இல்லையா, அதனால அது ப்ரிஃபிக்ஸ்ல கொண்டு போயிடணும். பியூட்டனல் ப்ரிஃபிக்ஸ்ல 2 ஹைட்ராக்சி பியூட்டனல். ஹைட்ராக்சிங்கிறது ப்ரிஃபிக்ஸா வருது. ஏன் ஆக்சுவலா நிறைய இடங்கள்ல ஆல்கஹால் ப்ரிஃபிக்ஸா வராது, சஃபிக்ஸா தான் வரும். இந்த மாதிரி அதுக்கும் ப்ரையரான ஏதாவது ஒரு குரூப் வருது, COOH, CHO, C டபுள் பாண்டோ, C ட்ரிபிள் பாண்ட் N, C டபுள் பாண்ட் ONH, இந்த மாதிரி அதுக்கும் ப்ரையரான ஃபங்க்ஷனல் குரூப் வரும்போது அது ப்ரிஃபிக்ஸ் எடுத்துக்கிடுது. அடுத்தது பாருங்க, இதுல நான் ஸ்ட்ரைட் செயினை தேர்ந்தெடுக்கிறேன். முதல்ல எடுத்த உடனே நீங்க ஸ்ட்ரைட் செயினை ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா தான்ப்பா இந்த குரூப்பா அந்த குரூப்பா அதுவா இதுவா மெத்திலா அப்படி இப்படின்னு எதுவும் யோசிக்கணும். ஸ்ட்ரைட் செயினை பிடிச்சிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட் செயினுக்கு அதுக்கப்புறம் அதை தொந்தரவே பண்ணக்கூடாது, அது ரூட் வேர்டுலோட முடிஞ்சு போயிடணும். எத்தனை கார்பன் இருக்கு, 1 2 3 4 5. பென்ட் கார்பன் தான் இருக்கு, அதுல ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதுனால ட்ரிபிள் பாண்டு குளோரின் 2 இருக்கு. இங்க பாருங்க, குளோரின் ட்ரிபிள் பாண்ட். குளோரினுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமா ட்ரிபிள் பாண்ட் கொடுக்கணும்னா குளோரின் லீஸ்ட் ப்ரேயர்ல வந்துருது, ஆனா ட்ரிபிள் பாண்ட் மோஸ்ட் ப்ரேயர்ல லாஸ்டா நிற்கும். மோஸ்ட் ப்ரேயர்ல லாஸ்டா நிற்கும், இருந்தாலும் அது மோஸ்ட் ப்ரேயர் குரூப் தான் இல்லையா, அதனால அதுக்கு தான் மினிமம் நம்பர் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். அப்போ 1 2 செகண்ட் பொசிஷன்ல ஐன்னு வருது. ஸோ இது பென்ட்
2 பென்டைன் இது முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனா குளோரின் இருக்கிறதுனால இது என்னது 4 குளோரோ 3, 4 4 குளோரோ 4 குளோரோ 2 பென்டைன் 2 பென்டைன் இல்லாட்டி 4 குளோரோ பென்ட் 2 ஐன் எப்படி எழுதினாலும் ஒன்றுதான். 4 குளோரோ பென்ட் 2 ஐன். செகண்ட் பொசிஷன்ல ஐன் அப்படிங்கிற ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. ட்ரிபிள் பாண்ட் இருந்தா அதனுடைய சஃபிக்ஸ் ஒய்என்இ. மேம் இதோட எல்லா சஃபிக்ஸையும் நான் மனப்பாடம் பண்ணணுமா? தேவையில்லை. அதுக்கு என்ன செய்யலாம்னா மனப்பாடம் பண்ற நேரத்துக்கு 10 காம்பவுண்ட் எடுத்து போட்டா சஃபிக்ஸும் ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல ஏறிடும். அதே நேரத்துல 2-3 காம்பவுண்டும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதை விட்டுட்டு நீங்க ட்ரிபிள் பாண்டுக்கு நான் ஐனு, டபுள் பாண்டுக்கு நான் ஈனு இப்படியே உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மூளை ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிரும். இதுக்கு மேல மனப்பாடம் பண்ற வயசு கிடையாது. நீங்க சின்ன பிள்ளைங்க இல்ல, மனப்பாடம் பண்ண முடியாது, மூளை ஒத்துழைக்காது, அதுக்கு பிடிக்காது. அதனால நீங்க பிராக்டிஸ் பண்ணி அதுவா ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி ஸ்பான்டேனியஸா போகணுமே தவிர்த்து அதில் போட்டு திணிச்சிங்கன்னா வெறுத்து ஓடும், பிடிக்காது சப்ஜெக்ட். உங்களுக்கு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நீங்க எதாவது படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது தொடர்பா 5 கொஸ்டின் எடுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. தப்பா ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க அவங்களை கரெக்டாவே ஒர்க் அவுட் பண்ண சொல்ல, தப்பா ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேணா அந்த கொஸ்டினை மெசேஜ் பண்ணுங்க. மேம் இந்த கொஸ்டின்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணேன், எத்தனை தடவை ஒர்க் அவுட் பண்ணாலும் எனக்கு வரவே இல்லை, ஆனா நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒர்க் அவுட்டையும் சேர்த்து எனக்கு அனுப்புனீங்கன்னா நீங்க என்ன தப்பு விட்டுருக்கீங்கிறதையும் சேர்த்து இந்த இடத்துல நீங்க எப்படி யோசிச்சிருப்பீங்கிறதையும் நான் சேர்த்து பண்ணுவேன். ஏன்னா நானும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது மாதிரிலாம் யோசிச்சு தப்பு பண்ணியிருப்பேன் இல்லையா? தப்பு பண்ணி தான் நீங்க தான் கத்துக்கிடணுமே தவிர்த்து நான் எந்த தப்பும் பண்ணக்கூடாது. அப்படியே எனக்கு 100% தெரிஞ்சிருக்கணும். மிஸ் அப்படியே சொன்ன உடனே அப்படியே கம்ப்யூட்டர்ல ஏத்துன மாதிரி என் மூளையில ஏறிடணும், அப்படி இங்க வந்து கொட்டணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. பை பிராக்டிஸ்ல புது விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்னா, புது விஷயங்கள் நீங்க கத்துக்கிடணும்னாலும், இல்ல இந்த கான்செப்ட் எனக்கு ஈஸியா புரியணும்னாலும் பிராக்டிஸை தவிர்த்து உங்களுக்கு வேற வழி கிடையாது. இதை தவிர்த்து நீங்க அப்படி வச்சிருக்கீங்க இப்படி வச்சிருக்கீங்கன்னு எந்த வழி வச்சிருந்தாலும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சுத்தமா ஒத்து வராது. போர்டுல 35 வாங்குறதுக்கே அப்படி உட்காந்து படிக்கணும். நைட்டு 1 மணி வரைக்கும். என்ன மனப்பாடம் பண்ணி படிக்கிறீங்கன்னா அப்படி படிக்கணும். மனப்பாடம் பண்ணி படிச்சீங்கன்னா இன்னைக்கு ஞாபகம் இருக்கும், நாளைக்கு மறந்து போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தயவு செய்து அதை செய்யாதீங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கத்துக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுனாச்சும் கத்துக்கோங்க. கொஞ்சம் சீரியஸா இருக்கணும்டா. அப்புறம் வந்து ரொம்ப லெத்தாஜினஸா இருந்துட்டு வந்து எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படிலாம் இருக்கக்கூடாது. புரியறதுக்கு கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணாதான், நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் சப்ஜெக்ட் உங்களை நோக்கி 10 ஸ்டெப் எடுத்துட்டு வரும். சரி, அடுத்த கேஸ் பாருங்க. இப்ப நான் இதுல CH3 இந்த இப்ப எல்லாம் இப்படி பான்லைன் ஃபார்முலாடா, இதுக்கு பேர் பான்லைன் ஃபார்முலா. இதுல ஹச் கொடுத்துருக்காங்க. சில நேரம் பான்லைன் ஃபார்முலால ஹச் கூட கொடுக்க மாட்டாங்க. அதாவது இந்த கார்னர்லாம் கார்பன் அர்த்தம். இந்த கார்னர்ல கார்பனை போட்டு வச்சிருங்க. அப்படின்னா இதை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தெரியுது? CH3 இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு C இருக்கு, அந்த Cல ஒரு H இருக்கு, அடுத்து டபுள் பாண்ட் ஜாயின் பண்ணிருக்காங்க அந்த Cல, அதுல ஒரு H இருக்கு, அடுத்து சிங்கிள் பாண்ட் இருக்கு, அதுல CH2Br இருக்கு. இப்ப இதை பாருங்க. இதுல பேரண்ட் செயினை தேர்ந்தெடுத்தா இது ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆனா பாக்குறதுக்கு ஏதோ டஃபா கொடுக்குற மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. இது பியூட், அவ்வளவுதான். இதுல போய் பிஆரையும் சேர்த்து பேரண்ட் செயினா எடுக்கக்கூடாது. பியூட்டன் எடுத்துட்டேன். அதுல செகண்ட் பொசிஷன்ல ஈன் இருக்கு. 1, 2, 3, 4. சரி, 1, 2, 3, 4. இப்ப நான் வந்து செகண்ட் பொசிஷன்ல ஈன் இருக்கு. பியூட் 2 ஈன் முடிஞ்சிருச்சு. பியூட் 2 ஈன். அதுக்கப்புறம் இந்த பேரண்ட் செயினை போட்டு பியூட்னு பேர் வச்சிட்டோம்னா பேரண்ட் செயின் மேல கையே வைக்க கூடாது. அதுல டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஈனுங்கிறத சேர்த்துட்டோம். இதுக்கு மேல பேரண்ட் செயின்ல கை வைக்க கூடாது. நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே அதை மார்க் பண்ணது போக மீதி இருக்கிற சப்ஸ்டியூயன்ட்டை தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ புரோமின் இருக்கு, 1வது பொசிஷன்ல ஜாயிண்டா இருக்கு. 1 புரோமோ பியூட் 2 ஈன். இப்ப நீங்க என்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கலாம், மேம் நான் இங்கிட்ட இருந்து நம்பர் கொடுத்தாலும் 2 தான் வருது. ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்க? மோஸ்ட் ப்ரேயர் ஃபங்க்ஷன் குரூப்புக்கு மினிமம் நம்பர் வர மாதிரி தான் கொடுக்கணும்னு சொன்னீங்க. அப்ப நான் இங்கிட்ட இருந்து கூட தான் நம்பர் கொடுக்கலாமே அப்படின்னா, எஸ், இங்கிட்ட இருந்து நம்பர் கொடுத்தாலும் 2 தான் வருது, இங்கிட்ட இருந்து நம்பர் கொடுத்தாலும் 2 தான் வருது. ஆனா இப்படி இருந்து கொடுக்கும்போது உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜா புரோமினுக்கும் மினிமம் நம்பர் கிடைச்சிருது. அப்படி இருந்தா நீங்க அந்த மாதிரி ரூலை தான் தேர்ந்தெடுக்கணும். ஸோ 2 பக்கமும் நான் நம்பர் கொடுக்குறேன். மினிமம் பொசிஷன் என்னோட ப்ரேயர் குரூப்புக்கு ஒரே மாதிரி தான் வருது. ஆனா இங்கிட்ட கொடுத்தேன்னா எனக்கு இன்னும் எல்லா குரூப்பும் சேர்ந்து உள்ள வந்துருதுன்னா அப்படிதான் கொடுக்கணும். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியலைன்னா சொல்லுங்க மேம், இந்த இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணி பார்க்கலாம். இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நான் கிளாஸ்ல நடத்தும் போது மற்றவங்களுக்கு புரியல மற்றவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கும். இது அப்புறமா பார்த்துக்கிடலாம், அடுத்தவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். அவங்க 4 விஷயம் ஏறினா உங்களுக்கு 2 விஷயம் தான் அவங்களால கன்வே பண்ண முடியும். ஆனா வீடியோல நீங்க எந்தெந்த இடத்துல தெரியலையோ அங்க நிப்பாட்டிட்டு திருப்பி ஒருக்கா செக் பண்ணிக்கலாம். திருப்பி ஒருக்கா செக் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கையில பென் அண்ட் பேப்பர் இல்லாம நீங்க ஒருவேளை ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பண்றீங்கன்னா அந்த ஜென்மத்துக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வராது. பென் அண்ட் பேப்பர் வச்சு கிறுக்கி எழுதணும். முடிஞ்சா ஒரு ஸ்லேட்டு குச்சி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை செஞ்சு முடியாது. அதனால நீங்க வந்து பிராக்டிஸ்க்குன்னு ஒரு ஸ்லேட்டு குச்சி வாங்கி வச்சுக்கோங்க வீட்டுக்கு.
ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன், நல்லா இருக்கும். ஒரு கேம் மாதிரி இருக்கும் இது. ஸோ நீங்க விளையாடுறதுக்கு பதிலா நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பண்ண போறேன், நான் கேம் விளையாட போறேங்கிறதுக்கு பதிலா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி விளையாட போறேன்னு வரலாம். அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல சி டபுள் பாண்ட் OH. இதை பார்த்தா ஆல்கஹால் எழுதுறீங்க, உதைக்கணும். ஆல்கஹால்னு எழுதுறீங்க, இது சி டபுள் பாண்ட் OH ஆசிட் குரூப். இது சி டபுள் பாண்ட், ஒவ்வொரு கார்னர்லயும் கார்பன் போட்டுட்டு வேலன்சியை ஃபில் பண்ணிடணும்ப்பா. இங்க பாருங்க, இது ஆசிட் குரூப். இத போய் ஆல்கஹால்னு எழுதுறீங்க, கீட்டோன்னு எழுதுறீங்க. சி டபுள் பாண்ட் OHனா ஆசிட் குரூப். இப்ப இதுதான் லாங்கஸ்ட் செயின். இந்த லாங்கஸ்ட் செயின்ல எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 4 5 6 இருக்கு. ஹெக்ஸன்னு முடிஞ்சிருக்க வேண்டியது. ஹெக்ஸ், ரூட் வேர்டு ஹெக்ஸ். இதுக்கு மேல இந்த பக்கம் ஒரு மெத்தில் குரூப் நீடிட்டு இருக்கு, அப்போ 1 மெத்தில் போடலாமா? அப்பெல்லாம் யோசிக்க கூடாது. இதை தான் பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணிட்டோம், அதனால பேரண்ட் செயினை உள்ள கொண்டு வந்துடுறோம். உள்ள கொண்டு வந்ததுல போய் மறுபடியும் ஒன்னு எதையாவது ஒன்னு எடுத்து அதை மெத்தில்னு எடுக்க போறேன், அதெல்லாம் செய்யக்கூடாது. இதை இப்ப என்னன்னா பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணிட்டோம், ஹெக்ஸ்ன்னு இருக்கு. இதுல 2 குரூப் இருக்கு. இங்க பாருங்க, 2 குரூப். சி டபுள் பாண்ட் OH ஒன்னு இருக்கு, சி டபுள் பாண்ட் O ஒன்னு இருக்கு. இப்ப சி டபுள் பாண்ட் OH இருக்கிறத நான் எடுக்கவா, CO எடுக்கவான்னா சி டபுள் பாண்ட் OHக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு தான் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. நீங்க ப்ரையாரிட்டி ஆர்டர் உங்க புக்ல இருக்குப்பா, அதை பாத்துக்கோங்க. இந்த ப்ரையாரிட்டி ஆர்டர்ல இதுக்கு தான் மோஸ்ட் ப்ரையாரிட்டி, அப்ப இதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். 2 ப்ரையர் குரூப்ல இது மோஸ்ட் ப்ரையர், அதனால இதை தான் சஃபிக்ஸ்ல சேர்க்கணும். எப்பயுமே கார்பாக்சிலிக் ஆசிட் சஃபிக்ஸ்ல சேர்ந்தா ஆயிக் ஆசிட். ஏற்கனவே ஒன்று சொல்லிட்டேன், அது CHO சஃபிக்ஸ்ல இருந்தா ஆல். சி டபுள் பாண்ட் OH அதாவது ஆசிட் சேர்ந்திருந்தா அது ஆயிக் ஆசிட். கீட்டோன் இருந்தா ஓன், ஆனா இங்க கீட்டோன் சஃபிக்ஸா வைக்க முடியாது, ஏன்னா COOH இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இத ஹெக்ஸனாயிக் ஆசிட் முடிச்சு விட்டுறேன் ஃபர்ஸ்ட் பேரண்ட் செயின். அடுத்து கீட்டோன் இருக்கு இல்லையா, இதுல அதை இண்டிகேட் பண்ணணும்ல, ஹெக்ஸனாயிக் ஆசிட். ஹெக்ஸனாயிக் ஆசிட் இதுல இங்க இருந்து நம்பர் கொடுத்தா கார்பாக்சிலிக் ஆசிட்டுக்கு மேக்ஸிமம் நம்பர் வந்துடும். அப்ப இங்க இருந்தா நம்பர் கொடுக்கணும், ஏன்னா மோஸ்ட் ப்ரையர் குரூப்புக்கு மினிமம் இருக்க மாதிரி தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா 5 கீட்டோன்னு வந்துடும். 5 கீட்டோ ஹெக்ஸனாயிக் ஆசிட் எழுதினாலும் ஒண்ணுதான், 5 ஆக்சோ ஹெக்ஸனாயிக் ஆசிட்னு எழுதினாலும் ஒண்ணுதான். இப்ப நீங்க கேட்கலாம், மேம் ஆயிக் ஆசிட்டுடைய பொசிஷனை நான் சொல்லலையே, கீட்டோனுக்கு மட்டும் 5 கீட்டோன்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ 1 ஆயிக் ஆசிட் நான் போடலாமா? போட வேண்டியது இல்லை. ஏன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் வந்துருச்சுன்னா ப்ரையர் குரூப், மோஸ்ட் ப்ரையர் குரூப் கார்பாக்சிலிக் ஆசிட் தான். அது இருக்குன்னா அது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான் இருக்கும், அண்டர்ஸ்டுட். அதனால நம்பர் தேவையில்லை. இதே மாதிரி ஆல்டிகைடு வந்து வேற எந்த ப்ரையர் குரூப் இல்லாதப்ப இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கும். சயனைடு வேற எந்த ப்ரையர் குரூப் இல்லாம இருந்தா சயனைடு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் பொசிஷனை மேக்ஸிமம் பண்ண வேணாம், ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க. அப்படி கிடையாது, ஃபர்ஸ்ட் பொசிஷன் மோஸ்ட் ப்ரையருக்கு இருந்துருச்சுன்னா அதுக்கு நீங்க பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு நீங்க நம்ம பொசிஷன் கொடுக்க தேவையில்லை. அப்புறம் இங்க இதுல பாருங்க, இதுல லாங் செயினை தேர்ந்தெடுக்கிறதா வேலையை. இப்ப CH2, ஏன்னா ஒவ்வொரு கார்னரையும் கார்பன் சொல்லியிருக்கேன், இது CH, ஏன்னா 3 பாண்ட் இருக்கு, அதனால CH. இதுல CH, இதுல CH, இதுல CH2, இது CH3. இப்ப பாருங்க, இதுல பேரண்ட் செயினை தேர்ந்தெடுக்கிறது இதைத்தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். இதுல எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்க, 6 கார்பன் இருக்கு. இதுல CH2 CH3ன்னு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா N ப்ரொபைல், CH2 CH2 CH3. இப்ப இந்த 6 கார்பன் இருக்கிற செயினை தேர்ந்தெடுத்தா இப்ப இன்னொன்னு தேர்ந்தெடுக்கலாம், இதை தேர்ந்தெடுக்கலாம். ஆனா மோஸ்ட் ப்ரையர் ஃபங்க்ஷனல் குரூப் செயினுக்குள்ள வரலைன்னா அதை எடுக்கக்கூடாது. மோஸ்ட் ப்ரையர் ஃபங்க்ஷனல் குரூப் சி டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, அது இங்க இருக்கு பாருங்க. அது இருக்கத்துல எப்படி இதை செயினா எடுக்க முடியும்? எடுக்க முடியாது. அப்போ இந்த ஈவன் தான் 7 கார்பன் இருந்தும் அவுட்டு. 7 கார்பன் இருக்கு, லாங் செயினை தேர்ந்தெடுங்க, லாங் செயினை தேர்ந்தெடுங்க, லாங் செயினை தேர்ந்தெடுங்கன்னு ஒரு ரூலை படிப்பீங்கல்ல, படிச்சு பிரயோஜனம் இல்லை பாருங்க. ஏன்னா இங்க லாங் செயின் ரூல் ஒர்க் அவுட் ஆகல. இங்க என்ன ஆகுது அப்படின்னா ப்ரையர் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறத தான் லாங் செயினா எடுக்கணுங்கிற ரூல் தான் ஒர்க் அவுட் ஆகும். இது ப்ரையர் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறது. இப்ப இதுல 6 இருக்கா, இதே மாதிரி இன்னொரு ப்ரையர் எடுக்கிறேன் பாருங்க. இப்ப இதே ப்ரையர் ஃபங்க்ஷனல் குரூப்பை இப்படி தூக்குறேன். இப்படி ஒருவேளை நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த செயின்ல தான் 6 இருக்கு, ஆனா இதுல ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்கு. இந்த செயினோட அட்டாச் ஆயிருக்கிற ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்கு. ஸோ எப்பயுமே பேரண்ட் செயின் செலக்ட் பண்ணும்போது 6 2 செயின் வந்துருச்சுங்க, எதங்க எடுக்கிறது அப்படின்னா 6 வந்திருக்கிற செயின்ல எதுல வந்து பிரான்ச்சஸ் அதிகமா இருக்கோ அதான் எடுத்துக்கணும். அதனாலதான் நான் இந்த செயினை செலக்ட் பண்ணிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 தேர்ட் பொசிஷன்ல ப்ரொபைல், 4th பொசிஷன்ல எத்தில். அல்பபெட் ஆர்டர் படி எத்தில் தான் முன்னாடி வரும். ப்ரிஃபிக்ஸ் ரெண்டுமே அல்கைல் குரூப்னாலே ப்ரிஃபிக்ஸ் தான், ஏன்னா லீஸ்ட் ப்ரையர் ஃபங்க்ஷனல் குரூப். 4 எத்தில், 3 N ப்ரொபைல், ஹெக்ஸ் 1ஈன், ஹெக்ஸ் 1ஈன் மறந்துடாதீங்க, ஹெக்ஸ் 1ஈன். திருப்பி இதை போட்டு பாருங்க. அடுத்தது பாருங்க, இங்க CH3, இங்கேயும் CH3, ஏன்னா எல்லா கார்னரையும் அப்புறம் எண்டையும் நான் கார்பன் இருக்குன்னு சொல்லிட்டேன். அங்க ஏதாவது ஜாயின் பண்ணாத மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அங்க கார்பன் தான் இருக்கும்.
இங்க பாத்தீங்கன்னா CH வராது இல்லையா, CH3 CH3. இப்ப இதுலயுமே லாங் செயினை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா இந்த லாங் செயின் ரொம்ப ஈஸியா பார்த்தாலே தெரியுது இல்லையா, இப்படி எடுக்கலாம், இல்ல இந்த இதையும் எடுத்திருக்கலாம், எப்படி எடுத்தாலும் இது ஒன்னாதான் வரும். ஸோ இப்போ இந்த லாங் செயினை நான் தேர்ந்தெடுக்கும் போது டபுள் பாண்டுக்கு மினிமம் ப்ரையாரிட்டி வரணும். 1 2 3 கொடுத்தேன்னா தேர்ட் பொசிஷன் போயிடுச்சு, இங்கிட்ட இருந்து கொடுத்தேன்னா செகண்ட் பொசிஷன்லயே டபுள் பாண்ட் வந்துருச்சு. அதனால இங்க இருந்து நம்பர் கொடுக்கும்போது செகண்ட் பொசிஷன்லயும் ஃபோர்த் பொசிஷன்லயும் 3 மெத்தில் குரூப் இருக்கு. அப்போ செகண்ட் 4,4 ட்ரைமெத்தில் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் ப்ரையாரிட்டி மினிமமா கொடுக்கணும். ட்ரைமெத்தில் எத்தனை வருது, 4 5 பென்ட் 2 இன் ஆர் 2 பென்டீன் எதுனாலும் ஒண்ணுதான். அப்புறம் அந்த C6H5ங்கிறது ஒரு பென்சீன் ரிங் இருக்கிற குரூப்புப்பா. இது பார்த்தா இதையும் தானே பேரண்ட் சைல்ட்ல அப்படியே நீங்க எடுத்துக்கணும், ஆஹா கிடையாது, இது ஒரு பென்சீன் ரிங்ல இருக்கிற குரூப். இதுல இங்க C இருக்கா, இங்க C இருந்ததுன்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் வரும், இங்க C ஒரே ஒரு ஹைட்ரஜன் CH3. இப்ப என்னன்னா இந்த பென்சீன் ரிங்கே சப்ஸ்டியூயன்ட் தான், அல்கைல் குரூப் மாதிரி. அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு பேரண்ட் செயின். இதுக்கு பேரு ப்ரோபேன். இப்ப ப்ரோபேன்ல NH2 இருக்கு, இது மோஸ்ட் ப்ரையர் ஃபங்க்ஷன் குரூப் தான். இதுக்கு பேரு அமீன், சஃபிக்ஸ் அமீனா தான் சேர்க்கணும். ஸோ ப்ரோப்பன் அமீன்னு வந்திருக்கும், அவ்வளவுதான். ப்ரோப்பன் அமீன்ங்கிற லாங் செயினை நம்ம முடிச்சு விட்டுறணும். ப்ரோப்பன் அமீன்ங்கிற லாங் செயின் முடிச்சு விட்டோம், அதுல 1வது பொசிஷன்ல தான் அமீன் இருக்கு. ஸோ ப்ரோப்பன் அமீன். ஏன்னா ப்ரோப்பன்ங்கிறப்ப 3 குரூப் இருக்கு, 3 கார்பன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கார்பன்ல சேர்ந்தாலும் 1 ப்ரோப்பனமீன், செகண்ட் கார்பன்ல NH2 சேர்ந்தா 2 ப்ரோப்பனமீன் வரும். அதனால நம்பர் கொடுத்துதான் ஆகணும். இதுல சஃபிக்ஸ் சேர்த்தாச்சு அமீன். ப்ரிஃபிக்ஸ் இப்ப என்ன வரும்னா 1வது பொசிஷன்ல அமீன், இதான லாங் செயின் 1 2 3. 1வது பொசிஷன்ல ஃபினைல் 1 ஃபினைல். மெத்தில் குரூப் ப்ரிஃபரன்ஸ் தான் வரணும் ஃபர்ஸ்ட், ஏன்னா மெத்தில் ப்ரிஃபரன்ஸ் இல்ல, ஆல்பபெட் ஆர்டர் படி. 2 மெத்தில் 1 ஃபினைல், 2 மெத்தில் 1 ஃபினைல் 1 ப்ரோப்பனமீன், 2 மெத்தில் 1 ஃபினைல் 1 ப்ரோப்பனமீன். அவ்வளவுதான்ப்பா. இதுக்கு அடுத்த கேஸ் பாருங்க. இதுல CH3 C டபுள் பாண்ட் O CH2, இதுல C ட்ரிபிள் பாண்ட் N, அதாவது சயனைடு குரூப். இப்ப சயனைடு குரூப் கீட்டோன் குரூப் ரெண்டுமே ப்ரையர் ஃபங்க்ஷன் குரூப் தான், அதுல சயனைடுக்கு தான் ப்ரையாரிட்டி ஜாஸ்தி. ஸோ அப்ப இதுதான் நம்மளோட பேரண்ட் செயின். ஸோ இப்ப பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணிட்டேன். இந்த பேரண்ட் செயின் எத்தனை கார்பன் இருக்கு, 5 இருக்கு. சயனைடு தான் சஃபிக்ஸ்ல வரும், ஏன்னா மோஸ்ட் ப்ரையர் ஃபங்க்ஷன் குரூப். அப்பனா இது பென்டன் நைட்ரைல். இதுல 2 குரூப்பை இன்னும் நம்ம நேம் பண்ணல, அது என்னன்னா C டபுள் பாண்ட் O CH3. ஸோ இதை 1ன்னு எடுத்துக்கிட்டா செகண்ட் பொசிஷன்ல 2 CH3 குரூப் இருக்கு. அப்போ பென்டன் நைட்ரைல்ங்கிறது பேரண்ட் செயின் முடிஞ்சு போச்சு. இப்ப கீட்டோ இல்லாட்டி ஆக்சோ, ரெண்டுல எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆக்சோங்கிற பேர் கொடுக்குறேன்னா இப்ப என்ன ஆயிருது 1 2. செகண்ட் பொசிஷன்ல 2 மெத்தில் குரூப் 2,2 டைமெத்தில். ஏன்னா எம்ங்கிறது ப்ரையாரிட்டியில முன்னாடி வந்துடும். 1 2 1 2 3 4 கீட்டோ இல்ல 4 ஆக்சோ. 4 ஆக்சோன்னு போட்டா தான் பின்னாடி போட முடியும் இல்லையா. 4 ஆக்சோ எது போட்டாலும் கரெக்ட் தான்ப்பா. 4 ஆக்சோ பென்டன் நைட்ரைல். எப்பயுமே பேரண்ட் செயினை சேர்க்கும் போது அதுல ஏதாவது ஃபங்க்ஷன் குரூப் இருந்தா அதை சஃபிக்ஸோட ஒட்டிடணும். பென்டன் நைட்ரைல். அடுத்த கேஸ் பாருங்க, CH2 CH3. இது ஒரு ஈத்தர் ஃபங்க்ஷன் குரூப்பா. CH3 இப்ப ஈத்தர் வந்துருச்சு அப்படின்னா நடுவுல கட்டு விழுந்துருச்சுன்னா எய்தர் இது பேரண்ட் செயினா இருக்க முடியும், இல்ல லெஃப்ட் சைட்ல பேரண்ட் செயினா இருக்க முடியும். எது லாங்கோ அதை தான் பேரண்ட் செயினா எடுத்துக்கிடணும். இதுதான் லாங்கு, பேரண்ட் செயினா தேர்ந்தெடுத்தாச்சு. இதுல செகண்ட் பொசிஷன்ல ஈத்தாக்சிங்கிற குரூப் ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஓல CH3 ஜாயிண்ட் ஆயிருந்தா மீத்தாக்சி, இது ஈத்தாக்சி. சோ இப்ப செகண்ட் பொசிஷன்ல ஈத்தாக்சி ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஸோ ப்ரோபேன்ங்கிறது எப்பயும் போல இருக்கு, ப்ரோபேன்ங்கிறது இருக்கு, அதுல செகண்ட் பொசிஷன்ல. அப்பனா 2 ஈத்தாக்சி ப்ரோபேன். அடுத்தது இதுல பாருங்க, இதுல 3மே இங்க வந்து ஐ திங்க் இங்க வேற ஏதோ ஒன்னு இருந்துச்சுடா, இதுவும் தப்பா இருக்கு இந்த சமச்சீர்ல, அதனால இதையும் விட்டுருங்க. இதை நான் அப்புறமா இன்னொரு வீடியோல சொல்றேன். இதுல பாருங்க CHOங்கிறது ஆல்டிஹைடு குரூப். இதுல C, இதுல CH3, இதுல CH வரும், இதுல CH, இதுல CH2 CH3. இப்ப இதுல ஆல்டிஹைடு குரூப் இருக்கிறதுனால இதைத்தான் நீங்க பேரண்ட் செயினா தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுல 1 2 3 தேர்ட் பொசிஷன்ல புரோமின் இருக்கு, 3 புரோமோ 2 மெத்தில். இதுல 5 கார்பன் இருக்கு இல்லையா, அதனால இது பென்டனல் ஏஎல். ஏன் பென்டனல் சேர்க்கிறேன், அதுல ஆல்டிஹைடு குரூப் இருக்கிறதுனால சஃபிக்ஸ்ல சேர்த்துனேன். சோ இந்த பேரண்ட்ல CHO உள்ள நிக்குது.